ஹலோ காய்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே. இந்த பறக்கும் நரி என்ற ஒரு வீடியோ பார்த்தேன் தமிழில். நான் லாஸ்ட் டைம் இந்த வீடியோ பிடிச்சேன் பாருங்கள். வவ்வால், பறக்கும் வவ்வால். அந்த வவ்வாலுடைய மூஞ்சி பார்த்தீங்கன்னா நரி மாரி இருக்குது. ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நான் வீடியோ பிடிச்சேன். ஆனால் அதெல்லாம் அவ்வளோ அப்சர்வ் பண்ணல. நான் வீடியோ வவ்வாலை பிடிச்சி போடலாம் பகலில். அந்த நியூஸ் சேனல் வீடியோவை நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ, பாய். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை கிளியராக இன்னும் அப்சர்வ் பண்ணி ஜூம் பண்ணி பிடிச்சேன். ஒரு கசகசா மரத்தில் கசகசா பழங்களை சாப்பிட்டுட்டு இருந்தது. அடுத்து ஒரு 2-3 நாள் விட்டு ஒரு வீடியோ வந்தது. அது பார்த்தாக்கா பறக்கும் நரி அப்படின்னு வந்தது தமிழ் நியூஸ் சேனலில் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை க்ளீனாக நம்ம பழைய வீடியோ அதை எடுத்துகிட்டு அப்சர்வ் பண்ணும்போது தான் இது அதேமாரி இருக்காது. ஆனால் இது வந்து சின்னதாக இருக்குது. அங்கே வந்து 5 அடி அகலத்துக்கு ரெக்கையோடு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதோடைய குட்டியாக தான். நான் பார்த்தது மங்களூர் மச்லி ஹோட்டல். இது பறக்கும் நரியா அல்லது வவ்வாலா? பாதி உடல் நரி தோற்றம், மீதி உடல் வவ்வால் தோற்றம். ஆச்சரியம் அளிக்கும் விலங்கினம் ஒன்று ராஜஸ்தானில் தென்பட்டுள்ளது. அங்குள்ள பில்வாரா மாவட்டம் ஷாபோராவின் சுர்லி கல்யாண்புரா கிராமத்தில் கிட்டத்தட்ட 5 அடி இறக்கைகள் கொண்ட ஒரு பெரிய பறக்கும் நரி இருப்பதாக செய்தி வெளியாகி உள்ளூர் மக்களிடையே பீதியையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது. வன அதிகாரிகள் இது இந்திய துணை கண்டத்தில் காணப்படும் ஒரு இனம் என்பதை உறுதிப்படுத்தினர். இது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிப்பது இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தினர்.